ஹாய்ங்க, வெல்கம் டு மோனிஸ் கிச்சன். வாங்க இன்றைக்கி மார்னிங் ரொட்டீன் பார்க்கலாம். காலையில் எழுந்திரிச்சதையுமே ப்ரஷ் பண்ணிவிட்டு சத்து மாவு கஞ்சி குழந்தைங்களுக்கு கொடுத்துட்டு நானும் ஒரு டம்ளர் குடிச்சிட்டு நைட்டே தயிர் தவி வச்சாச்சு. இன்றைக்கி ரசம் வந்து நேற்று வச்சதே மீதி இருந்தது, ஸோ அதோட விட்டாச்சுங்க. புளிச்சிக்கீரை வந்து நைட்டே வேக போட்டு வச்சுருவேன். அவரைக்காய் தோட்டத்துலேருந்து நேற்று புளிச்சிக்கீரையும் அவரைக்காவும் பொரிச்சிட்டு வந்தாங்க. ஸோ அவரைக்காய் பொரியல் பண்ணி புளிச்சிக்கீரை வந்து கடைஞ்சிக்கலான்னு சொல்லிவிட்டு புளிச்சிக்கீரை நைட்டே வேக போட்டாச்சு. இப்போ தாளித்து மட்டும் விட்டுருவோங்க. தாளித்து விடுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டியில் ஒரு ஸ்பூன் வர கொத்தமல்லியும் 4 வெந்தயம் மட்டும் வெறும் வானலில் போட்டு வதக்கிக்கலாங்க. அதுக்கு ஆற வச்சுட்டு சின்ன மிக்ஸி ஜாரில் ஒரு 10 வரமிளகா, பூண்டு ஒரு 5-6 பல் போட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கணும், அப்போ தான் புளிச்சிக்கீரைக்கு சூப்பராக இருக்கும். பச்சை மிளகா நல்லா அரைஞ்சி வச்சாச்சு. சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு தாளித்ததையும் இந்த சின்ன வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை போட்டு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. வணங்குறதுக்குள்ளே நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் வந்துட்டு அரை கொத்தமல்லி, அதுக்கப்புறம் வெந்தயம், பூண்டு, வரமிளகா இது எல்லாத்தையும் நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதை ஆட் பண்ணிவிட்டு பெருங்காயம் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு தக்காளியும் ஒரு 3 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி வேகிறதுக்கு மூடி போட்டு வச்சிடலாம். அது பாட்டுக்கு வதங்கிட்டு இருக்கோங்க. நல்லா பாருங்கள், தண்ணியெல்லாம் தக்காளி இழந்து பிரிஞ்சு தக்காளி வந்து வதங்கி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வடிகட்டி வச்சுருக்க புளிச்சிக்கீரையை வந்து ஆட் பண்ணிக்கலாம். புளிச்சிக்கீரையை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு புளிச்சிக்கீரை வந்து கொஞ்சம் இந்த எண்ணெயில் வதங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நம்ம வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாங்க. புளிச்சிக்கீரை நல்லா வந்து வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதங்கி வரட்டுங்க. அதுலேயே வந்துட்டு ஒரு 2 புளி வந்து ஒரு 2 இன்ச்சு வந்து போட்டுக்கலாங்க. போட்டு உப்பு போட்டு மூடி வச்சிடலாம். சைட் பை சைடாக சாப்பாடு வச்சாச்சுங்க. அவரைக்காய் பொரியலுக்கும் தாளித்து விட்டுட்டேங்க. இதுதாங்க இன்றைக்கி நம்ம வீட்டில் சமையல். சுட சுட சாதம், புளிச்சிக்கீரையில் வந்து லைட்டாக நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள். சுடு சாதத்தில் சூப்பராக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம் போட்டாச்சு. அடுத்தது புளிச்சிக்கீரையை கடைஞ்சி எடுத்து வச்சாச்சுங்க. அவரைக்காய் பொரியல் நல்லா சூடான சாதத்தில் மேலே நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோஸ் பிடிச்சிருந்தா மோனிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.